Hello friends, welcome to Joy Classroom. இன்னைக்கு கிளாஸில் TN டெட் பேப்பர் 1 and 2ல நம்ம சயின்ஸில் கிளாஸ் 7 உடைய செகண்ட் டேர்ம் ஃபிசிக்ஸ் பார்க்கலாம். வெப்பநிலை என்பது என்ன? ஒரு பொருளின் வெப்பம் அல்லது குளிர்ச்சியின் அளவீடு. ஒரு பொருளில் உள்ள துகள்களின் சராசரி இயக்க ஆற்றலின் மதிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வெப்பநிலை. வெப்பநிலையினை அளக்க பயன்படும் அலகுகள் செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின். வெப்பநிலையின் அலகு கெல்வின். ஒரு பொருள் அதிக வெப்பநிலையை கொண்டிருந்தால் அப்பொருளில் உள்ள மூலக்கூறுகள் எவ்வாறு இருக்கும்? அதிக வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும். வெப்பநிலையினை அளக்க பரவலாக பயன்படுத்தப்படும் கருவி வெப்பநிலைமானி. 7th question. வெப்பநிலைமானிகளில் பாதரசம், ஆல்கஹால் ஏன் பயன்படுத்தப்படுகிறது? அவற்றின் வெப்பநிலையில் மாற்றம் ஏற்பட்டாலும் அவை திரவ நிலையிலேயே தொடர்ந்து காணப்படுகிறது. வெப்பநிலைமானிகளின் பாதரசம் பயன்படுத்துவதற்கான நோக்கம் ஒரே அளவு வெப்பநிலை மாற்றத்திற்கு அதன் நீளத்தில் ஏற்படும் மாற்றமும் ஒரே அளவுடையதாக இருக்கும். பாதரசம் எத்தகைய திரவம்? ஒளி ஊடுருவாத பளபளப்பான கண்ணாடி குழாயின் சுவர்களில் ஒட்டாத திரவம். அதிக நெடுக்கத்தினாலான வெப்பநிலைகளை அளக்க பயன்படுவது எது? பாதரசம். பாதரசத்தின் கொதிநிலை, உறைநிலை என்ன? கொதிநிலை 357 டிகிரி செல்சியஸ், உறைநிலை -39 டிகிரி செல்சியஸ். வெப்பநிலைமானிகளில் ஆல்கஹால் பயன்படுத்துவதன் நோக்கம் என்ன? மிக குறைந்த வெப்பநிலைகளை அளக்க. ஆல்கஹாலின் உறைநிலை என்ன? -100 டிகிரி செல்சியஸ்க்கும் குறைவான உறைநிலை. ஆல்கஹாலின் சிறப்பு பண்பு என்ன? -1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்விற்கு இதன் விரிவடையும் தன்மை அதிகமாகும். எதனை அதிக அளவிற்கு வண்ணமூட்ட முடியும்? ஆல்கஹால். மருத்துவ வெப்பநிலைமானிக்கும் ஆய்வக வெப்பநிலைமானிக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன? 35 டிகிரி செல்சியஸ் to 42 டிகிரி செல்சியஸ் வரை அல்லது 94 டிகிரி ஃபாரன்ஹீட் முதல் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை அளவிடலாம். எதைனா மருத்துவ வெப்பநிலைமானி. பாதரச மட்டம் தானாக கீழிறங்காது. கைகளுக்கு அடியில் இருந்தோ அல்லது வாயிலிருந்தோ வெப்பநிலைமானியை எடுத்த பிறகு அளவீடானது எடுக்கப்படுகிறது. பாதரசத்தினை கீழே கொண்டு வர வெப்பநிலைமானியினை உதற வேண்டும். இது உடல் வெப்பநிலையினை அளக்க பயன்படுகிறது. இதுவே ஆய்வக வெப்பநிலைமானி எடுத்துட்டோன்னா -10 டிகிரி செல்சியஸ்லேருந்து 110 டிகிரி செல்சியஸ் வரை அளவிடலாம். பாதரச மட்டம் தானாக கீழ் இறங்கிவிடும். வெப்பநிலைமானியானது வெப்பமூலத்தில் இருக்கும் நிலையிலேயே அளவீடானது எடுக்கப்படுகிறது. பாதரச மட்டத்தினை கீழே கொண்டு வர வெப்பநிலைமானியினை உதற வேண்டியதில்லை. இது ஆய்வகத்தில் பல்வேறு பொருள்களின் வெப்பநிலையை அளக்க பயன்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொதுவாக பயன்படுத்தப்படும் வெப்பநிலைமானிகள் எவை? மருத்துவ வெப்பநிலைமானி, ஆய்வக வெப்பநிலைமானி. உடலின் வெப்பநிலையானது எந்த அலகால் அளவிடப்படுகிறது? ஃபாரன்ஹீட். உடலின் வெப்பநிலை ஏன் ஃபாரன்ஹீட்டால் அளக்கப்படுகிறது? செல்சியஸ் அளவீட்டினை விட நுட்பமானது. மனிதர்களின் சராசரி உடல் வெப்பநிலை எவ்வளவு? -37 டிகிரி செல்சியஸ், அதாவது 37 டிகிரி செல்சியஸ் ஆர் 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். பாதரச வெப்பநிலைமானியை விட டிஜிட்டல் வெப்பநிலைமானி ஏன் சிறந்தது? நமது உடலில் இருந்து வெளியேறும் வெப்பத்தினை நேரடியாக அளக்கக்கூடியது. செல்சியஸ் அளவீடு யாருடைய பெயரால் ஏற்படுத்தப்பட்டது? ஸ்வீடன் நாட்டு வானியலாளர் ஆண்ட்ரஸ் செல்சியஸ் என்பவரின் பெயரால் 1742ஆம் ஆண்டு அழைக்கப்பட்டது. வெப்பநிலை அளவீடு செல்சியஸ் என அழைக்கப்படுவதற்கு முன்பு எவ்வாறு அழைக்கப்பட்டது? சென்டிகிரேட். சென்டிகிரேட் என்ற வார்த்தை எவ்வாறு உருவானது? கிரேக்க மொழியில் சென்டம் என்பது 100 என்ற மதிப்பினையும் கிரேடஸ் என்பது படிகள் என்பதனையும் குறிக்கும். அதனால் சென்டிகிரேடு என வார்த்தை உருவானது. ஃபாரன்ஹீட் அளவீட்டு முறை யாருடைய பெயரால் அழைக்கப்படுகிறது? ஜெர்மன் மருத்துவர் டேனியல்
கேப்ரியல் ஃபாரன்ஹீட். டேனியல் கேப்ரியல் ஃபாரன்ஹீட் என்பவரால் ஃபாரன்ஹீட் அளவீட்டு முறை அழைக்கப்பட்டது. ஃபாரன்ஹீட் அளவீட்டு முறையில் நீரின் உறைநிலை கொதிநிலை எவ்வளவு? நீரின் உறைநிலை 32 டிகிரி ஃபாரன்ஹீட் மற்றும் நீரின் கொதிநிலை 212 டிகிரி ஃபாரன்ஹீட். ஃபாரன்ஹீட் வெப்பநிலைமானியின் அளவு எல்லை என்ன? 32 டிகிரி ஃபாரன்ஹீட் முதல் 212 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை. கெல்வின் அளவீட்டு முறை யாருடைய பெயரால் அழைக்கப்படுகிறது? வில்லியம் லார்ட் கெல்வின். வில்லியம் லார்ட் கெல்வின். தனிச்சுழி வெப்பநிலைமானி என அழைக்கப்பட காரணம் என்ன? தனிச்சுழி வெப்பநிலையிலிருந்து இதன் அளவீட்டு முறையின் மதிப்பு தொடங்குவதால் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. எந்த அலகு முறையில் உள்ள வெப்பநிலையின் மதிப்பீட்டினை ஃபாரன்ஹீட் அலகு முறைக்கும் கெல்வின் அலகு முறைக்கும் சுலபமாக மாற்றலாம். கெல்வின் அலகு முறை. ஃபாரன்ஹீட் செல்சியஸ் கெல்வின் அளவீடுகளுக்கு இடையேயான தொடர்பை விளக்கும் சமன்பாடு எது? F-32/9 = C/5. K = 273.15 plus C. This is the formula. ஃபாரன்ஹீட் செல்சியஸ் கெல்வின் அளவீடுகளுக்கு சில பொருட்களின் வெப்பநிலை என்ன? நீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ் 212 ஃபாரன்ஹீட் 373.15 கெல்வின். நீரின் உறைநிலை 0 டிகிரி செல்சியஸ் 32 டிகிரி ஃபாரன்ஹீட் 273.15 கெல்வின். மனித உடலின் சராசரி வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் 310.15 கெல்வின். அறை வெப்பநிலை சராசரி 72 டிகிரி செல்சியஸ் 23 டிகிரி ஃபாரன்ஹீட் 296.15 கெல்வின். வீடியோஸை நீங்கள் பாருங்கள். இம்பார்ட்டன்ஸ் வேணும்னா நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. ஸோ 33rd கொஸ்டின். பெருவெடிப்பு நிகழ்ந்த சில கணங்களில் பிரபஞ்சத்தின் வெப்பநிலை எவ்வளவு? 10^32 கெல்வின். புவியில் பதிவு செய்யப்பட்ட மிக உயர் இயற்கை வெப்பநிலை எவ்வளவு? 329.85 கெல்வின் or 56.7 டிகிரி செல்சியஸ் or 134.06 டிகிரி ஃபாரன்ஹீட். புவியில் பதிவு செய்யப்பட்ட மிக குறைந்த இயற்கை வெப்பநிலை 178.45 கெல்வின் or -94.7 டிகிரி செல்சியஸ் or -138.46 டிகிரி ஃபாரன்ஹீட். பூமராங் நெபுலாவின் நிலவும் பிரபஞ்சத்தின் மிக குறைந்த நாமறிந்த வெப்பநிலை எவ்வளவு? 1 கெல்வின் -272.15 டிகிரி செல்சியஸ் or -457.87 டிகிரி ஃபாரன்ஹீட். தனிச்சுழி வெப்பநிலை எவ்வளவுனா 0 கெல்வின் or -273.15 டிகிரி செல்சியஸ் or -459.67 டிகிரி ஃபாரன்ஹீட். ரான்கின் அளவீட்டு முறையினை அறிமுகப்படுத்தியவர் ரான்கின். இந்தியாவில் மின்சாரம் எப்போது பயன்பாட்டிற்கு வந்ததுன்னா 1899. முதல் அணுமின் நிலையத்தை கல்கத்தா மின் விநியோக கழகம் எந்த ஆண்டு தோற்றுவித்தது? 1899 ஏப்ரல் 17. சென்னையில் அனல் மின் நிலையம் எப்போது உருவாக்கப்பட்டது? 1900 பேசின் பாலத்தில் தான் அணுமின் நிலையம் உருவாக்கப்பட்டது. அனைத்து பொருள்களும் எதனால் ஆக்கப்பட்டதுன்னா சிறிய துகள்களாலான அணுக்களால். அணுவின் மைய பகுதியானது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா உட்கரு. உட்கருவானது எதனை உள்ளடக்கியதுன்னா புரோட்டான்கள் நியூட்ரான்கள். மின்சாரம் அப்படிங்கிறது என்னன்னா அணுவினுள் உள்ள மின்னோட்டங்களுடன் தொடர்புடைய ஆற்றலின் ஒரு வகை. மின்னூட்டம் எந்த அலகால் அளவிடப்படுகிறதுனா கூலும். ஒரு கூலும் அப்படிங்கிறது என்னென்னா 6.242 × 10^18 புரோட்டான்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மின்னூட்டம் பொதுவாக எந்த எழுத்தால் குறிக்கப்படும்னா Q. மின்னூட்டத்தின் குறியீடுன்னா I. மின்னூட்டத்தின் அலகு ஆம்பியர். ஆம்பியருடைய டெஃபினிஷன் நீங்கள் பார்த்துக்குங்க. ஒரு ஆம்பியர் அப்படிங்கிறது என்னென்னா Q/T. Next question.
மரபு மின்னோட்டம் எவ்வாறு அமையும்? எலக்ட்ரான்களின் ஓட்டத்திற்கு எதிர் திசையில் அமையும். மின்னோட்டமானது எந்த கருவியால் அளவிடப்படுகிறது? அம்மீட்டர். மில்லி ஆம்பியர், மைக்ரோ ஆம்பியர் வரம்பில் மின்னோட்டங்களை அளவிட பயன்படும் கருவிகள் எவை? மில்லி அம்மீட்டர், மைக்ரோ அம்மீட்டர். ஒரு மில்லி ஆம்பியர் MA என்பது எவ்வளவு? 10⁻³ ஆம்பியர்னு சொல்லலாம். 1/1000 ஆம்பியர்னு சொல்லலாம். 1 மைக்ரோ ஆம்பியர் μA என்பது 10⁻⁶ ஆம்பியர் ஆர் 1/10 lakhs நம்ம சொல்லலாம் ஆம்பியரில். எது இருந்தால் மட்டுமே கடத்தியின் வழியே மின்னோட்டமானது செல்லும்? மின்னழுத்த வேறுபாடு. அடுத்தது மின்னழுத்த வேறுபாட்டின் SI அலகு என்னன்னா வோல்ட். மின்னழுத்த வேறுபாட்டை அளக்க உதவும் கருவி வோல்ட் மீட்டர். மின் சுற்றில் பாயக்கூடிய மின்னோட்டத்தின் இயக்கத்தை எதிர்க்கும் அல்லது தடுக்கும் ஒரு மின் உறுப்பு மின் சுற்றில் இணைக்கப்படும் மின்தடை. ஒரு மின் உறுப்பின் மின்தடை மதிப்பு அதிகம் எனில் அம்மின் உறுப்பின் வழியே செல்லும் மின்னூட்டங்களை இயங்க செய்ய தேவைப்படுவது அதிக மின்னழுத்த வேறுபாடு. மின்தடையின் SI அலகு ஓம். ஒரு மின் உறுப்பின் மின்தடை என்பது மின் உறுப்பிற்கு இடையே செயல்படும் மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் மின் உறுப்பின் வழியே செல்லும் மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள விகிதம். மின் கடத்துத்திறன் என்பது என்ன? கடத்தி ஒன்றின் மின்னோட்டத்தை கடத்தும் திறன் அளவு. மின் கடத்துத்திறனின் அலகு சீமென்ஸ் பை மீட்டர், S/m அப்படின்னு எழுதலாம். மின் கடத்துத்திறனின் அலகு சீமென்ஸ் பை மீட்டர். மின் கடத்துத்திறன் மின் கடத்துத்திறன் எந்த கிரேக்க எழுத்தால் குறிக்கப்படுகிறதுனா சிக்மா. மின்தடை எண் ρ என்பது என்னன்னா பொருள் ஒன்று தன் வழியே மின்னோட்டம் பாய்வதை எவ்வளவு வலிமையாக எதிர்க்கும் என அளவிடும் பண்பு. மின்தடை எண்ணின் தன்மின்தடையின் SI அலகு ஓம் மீட்டர். மின்னோட்டங்களின் பொருட்களின் மின்கடத்துத்திறன் மற்றும் மின்தடை எண்களின் மதிப்பு. வெள்ளி 1.59 × 10⁻⁸ மின்தடை எண் இருக்கும் 20 டிகிரி செல்சியஸில். அதுவே மின் கடத்துத்திறன் 6.30 × 10⁻7. தாமிரம் 1.68 × 10⁻8, 5.98 × 10⁻7. துண்டாக்கப்பட்ட தாமிரம் 1.72 × 10⁻8, 5.80 × 10⁻7. அலுமினியம் 2.82 × 10⁻8, 3.50 × 10⁻7. மின்கலன் என்பது மின்சாரத்தை தேக்கி வைக்கும் சாதனம். மின்கலன்கள் முதன்மை மின்கலன், துணை மின்கலன் என இருவகைப்படும். முதன்மை மின்கலத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டு டார்ச் விளக்கில் பயன்படும் உலர் மின்கலன்கள். துணை மின்கலன்கள் எங்கு பயன்படுத்தப்படுகின்றன? மோட்டார் வாகனங்கள், மின் இயற்றிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், பயன்பாட்டில் உள்ள மற்ற வகையான மின்கலன்கள் எவை? லித்தியம் உருளை மின்கலன்கள், பொத்தான்கள் மின்கலன்கள், கார அமில மின்கலன்கள். முதன்மை மின்கலனிற்குள் நடைபெறும் வேதிவினை என்ன? மீளா வினை. துணை மின்கலனிற்குள் நடைபெறும் வேதிவினை என்னன்னா மீள்வினை. முதன்மை மின்கலனிற்கு எடுத்துக்காட்டு எவை? எளிய வோல்டா மின்கலன், டேனியல் மின்கலன், லெக்லாஞ்சி மின்கலன். துணை மின்கலனிற்கு எடுத்துக்காட்டு எவை? காரியமில சேமக்கலன், எடிசன் சேமக்கலன், நிக்கல் இரும்பு சேமக்கலன். உலர் மின்கலன் யாரால் உருவாக்கப்பட்டது? சுகியோ, ஜப்பான். உலர் மின்கலன்கள் பொதுவாக எதில் பயன்படுகின்றன? தொலைக்காட்சியின் தொலைவியக்கி, டார்ச், புகைப்பட கருவி, விளையாட்டு பொம்மைகள். எடுத்து செல்லத்தக்க வடிவிலான லெக்லாஞ்சி மின்கலத்தின் ஓர் எளிய வடிவம் உலர் மின்கலன்கள். உலர் மின்கலன்களின் ஆனோடு எதுன்னு பார்த்தீங்க, அதாவது எதிர்மின்வாய் எதுன்னு பார்த்தீங்கன்னா துத்தநாக மின்தகடு. உலர் மின்கலத்தில் மின்பகுளி எது அப்படின்னா அம்மோனியம் குளோரைடு. உலர் மின்கலன்களில் கேத்தோடு நேர்மின்வாய் எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் தண்டு. உலர் மின்கலத்தில் துத்தநாக குளோரைடின் பயன் என்ன? அதிக அளவு நீர் உறிஞ்சும் தன்மை கொண்டதால்
பசையின் ஈரப்பதத்தை பராமரிக்க பயன்படுகிறது. உலர் மின்கலனில் காணப்படும் கார்பன் தண்டு எதனால் சூழப்பட்டிருக்கும்? மரக்கரி, மாங்கனீஸ் டை ஆக்சைடு. உலர் மின்கலனில் MnO2 மாங்கனீஸ் டை ஆக்சைடு என்னவாக செயல்படுகிறது? மின்முனைவாக்கி. மின்கல அடுக்கு என்பது என்ன? சுற்றில் எலக்ட்ரான்களின் ஓட்டத்தை உருவாக்க வல்ல வேதிவினைகளை உருவாக்கும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கலன்களின் தொகுப்பு. மின்கல அடுக்கின் பாகங்கள் என்ன? ஆனோடு, கேத்தோடு, மின்பகு திரவம். மின்பகு திரவம் என்பது என்ன? ஆனோடு மற்றும் கேத்தோடுடன் வேதிவினை புரியும் ஒரு திரவம் ஆகும். அடுத்தது மின்பகு திரவம் என்பது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். மின்கல அடுக்கை கண்டறிந்தவர் லூயி கால்வானி. 1800 முதல் மின்கலனான வால்டிக் குவியலை உருவாக்கியவர் அலெக்சாண்ட்ரோ வோல்டோ. நவீன மின்கலன் கண்டுபிடிப்பிற்கு பெரிதும் காரணமானவர் அலெக்சாண்ட்ரோ வோல்டோ. மின்சாவி என்பது ஒரு மின்சுற்றில் மின்னோட்டத்தை பாய செய்யவும் நிறுத்தவும் பயன்படும் கருவி. மின் சுற்றுகளின் வகைகள் எவை? தொடர் இணைப்பு சுற்று, பக்க இணைப்பு சுற்று. கட்டுரா மின்னூட்டங்கள் அப்படிங்கிறது என்னன்னா, கடத்தியில் ஒரு குறிப்பிட்ட அணுக்களோடு ஒன்றமையாத பல துகள்கள் அங்கும் இங்குமாக சுற்றி கொண்டிருப்பது. குறைந்த மின் சுற்று என்பது இரு மின்னூட்டங்கள் செல்லும் கடத்திகளுக்கு இடையே ஏற்படும் மிக குறைந்த மின்தடையினால் ஏற்படும் மின் சுற்று. குறுக்கு மின் சுற்றிற்கு எடுத்துக்காட்டு வெல்டிங் செய்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின், மின்னோட்டம் கடத்தும் பண்பின் அடிப்படையில் பொருட்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? மின்கடத்து பொருட்கள், மின்கடத்தா பொருட்கள், அரிதிர் கடத்திகள், காப்பான்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மின்கடத்தா பொருட்களை. உலோகத்தின் இரு முனைகளுக்கு இடையே மின்னழுத்தம் அளிக்கப்படும் போது கட்டுரா எலக்ட்ரான்கள் எவ்வாறு இயக்கப்படுகின்றன? ஒரே திசையில். அதிக எண்ணிக்கையிலான கட்டுரா எலக்ட்ரான்களை கொண்டிருப்பது ஒரு நற்கடத்தி. கட்டுரா எலக்ட்ரான்களை கொண்டிராத பொருட்கள் அரிதிர் கடத்தி. கடத்திகள் என்றால் என்னன்னா, தளர்வாக பிணைக்கப்பட்ட எலக்ட்ரான்களை கொண்ட அணுக்களால் ஆன பொருட்கள். அரிதிர் கடத்திக்கு எடுத்துக்காட்டு ரப்பர் அலிப்பான். அதை தான் நம்ம அரிதிர் கடத்திக்கு சொல்லுவோம். மின்னோட்டத்தின் தன் வழியே செல்ல அனுமதிப்பது இல்லை. எந்த மின்கடத்தி மிக குறைந்த மின்தடையை கொண்டுள்ளதுன்னா தாமிரம். சிம் கார்டுகள், கணினிகள், ATM கார்டுகளில் பயன்படுத்தப்படும் சிப்புகளானது எதனால் ஆக்கப்பட்டிருக்கும்னா சிலிக்கான், ஜெர்மோனியம். ஏனெனில் அவற்றின் மின்கடத்தி திறன் மதிப்பானது நற்கடத்திகள் மற்றும் காப்பான்களுக்கு இடையில் அமைய பெற்றிருக்கும். மின்னோட்டத்தின் முக்கிய விளைவுகள் எவை அப்படின்னா வெப்ப விளைவு, காந்த விளைவு, வேதி விளைவு. வெப்ப விளைவு என்பது ஒரு கம்பியின் வழியே மின்னோட்டம் பாயும் போது மின்னாற்றலானது வெப்பாற்றலாக மாற்றப்படுகிறது. எது அதிக உருகுநிலை கொண்டதுன்னா வெப்பமூட்டும் சாதனங்களில் பயன்படுத்தப்படும் பொருளானது அதிக உருகுநிலை கொண்டுள்ளது. நிக்ரோம் என்பது எவற்றின் கலவை? நிக்கல், இரும்பு, குரோமியம் சேர்ந்தது தான் நிக்ரோம். மின்னோட்டத்தின் வெப்ப விளைவை பாதிக்கும் காரணிகள் பாயும் மின்னோட்டத்தின் அளவு, மின்தடை, மின்னோட்டம் செலுத்தப்படும் நேரம். மின் உருகி என்பது மின் சாதனங்களிலும் மின் சுற்றுகளிலும் பயன்படுத்தப்படும் ஒரு பாதுகாப்பு சாதனம். மின் உருகியானது எதனால் உருவாக்கப்படுகிறது? பீங்கான். மின் உருகி எதனை கொண்டிருக்கும்? மின் உருகி இலையை இணைப்பதற்கான இரு மின் புள்ளிகளை கொண்டிருக்கும். மின் உருகிகளின் மாற்றாக பயன்படுத்தப்படுவது குறு சுற்று துண்டிப்பான். மின்னோட்டத்தின் காந்த விளைவை விளக்கியவர் ஹான்ஸ் கிறிஸ்டியன். வலிமையான மின்காந்தங்கள் எத்தத்துவத்தின்படி உருவாக்கப்படுகிறது? மின்னோட்டத்தின் காந்த பண்பு. மின்காந்தத்தின் பயன் என்னன்னா மருத்துவமனைகளில் கண் காயங்களில் பொதிந்துள்ள எஃகு அல்லது இரும்பு துகள்களை நீக்க மின்காந்தம் பயன்படுகிறது. மின்காந்தங்கள் எதில் பயன்படுத்தப்படுகிறதுனா மின்சாரமானி, பளுதூக்கி, தொலைபேசி. மின்னோட்டத்தின் வேதி விளைவு என்றால் என்னன்னா வேறுபட்ட கடத்துத்திறன் கொண்ட திரவங்கள் வழியே மின்னோட்டம் பாயும் போது அவை வேதி வினைகளை ஏற்படுத்துகின்றன. கடத்திகளின் வெளி மின்னழுத்தம் அளிக்கப்படும் போது மின்னோட்டத்தின் இயக்கத்திற்கு எத்தகைய மின்தடையை கடத்திகள் அளிக்கின்றன? மிக குறைந்த மின்தடையை. மின்னோட்டம் பாய்வதற்கு அதிக மின்தடையை கொடுப்பது எதுனா மின்கடத்தா பொருட்கள், அரிதிர் கடத்திகள். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 3rd term பார்க்கலாம்.